ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நமஸ்கார் ஃப்ரம் டெல்லி. नमस्ते। नमस्कार नमस्कार தினேஷ் ஜி, நமஸ்கார். नमस्कार आपका तेजस जी। समाचार कैसे है? ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்கவங்க. இப்போ இந்த வீடியோ வந்து எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு ரொம்ப ஹாட்டாக இந்த சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, யூடியூப், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஹாட்டாக போயிட்டு இருக்கிற நியூஸ் பார்த்தீங்கன்னா மஹிந்திரா பொலேரோ. அதாவது இப்போதைக்கு இந்தியாவில் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு 11 லேக் 12 லேக் பட்ஜெட்டுக்குள்ளே உங்களுக்கு ரியர் வீல் டிரைவ் பாடி ஆன் ஃப்ரேம் கன்ஸ்ட்ரக்ஷன் சாசி நல்ல ரோபஸ்டான அந்த எதை வேணாலும் தாங்கக்கூடிய ஒரு எஸ்யூவி அப்படின்னா எனக்கு மெயினாக பொலேரோவில் ஒரே டிசைன் தான் ரொம்ப நாளாக வந்துட்டு இருந்துச்சு. ஆக்சுவலி அர்மாடாக்கு அப்புறம் பொலேரோ வந்ததுலேருந்து அந்த பொலேரோட டிசைன் ஸ்டில் இப்போ இந்த ஃபேஸ் லிஃப்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரே டிசைனாக வந்துருந்துச்சு. பொலேரோ இதுக்கு முன்னாடி இருந்த மாடல் பார்த்தீங்கன்னா அந்த ஜி வேகனோட ஒரு சாயலில் தான் இருக்குது. இல்லை பொலேரோ அந்த பேசிக் டிசைன் அவங்க ஆரம்பிச்சதே அர்மாடா பொலேரோ அதெல்லாமே வந்து ஜி வேகனோட இன்ஸ்பிரேஷன் தான் ஆரம்பிச்சாங்க. அந்த கிளாம்ஸ் எல்லாம் சைடில் பார்த்தீங்கன்னா டோரோட ஹிஞ்சஸ்லாம் வெளியிலே வந்து எக்ஸ்போஸ் டிசைன் எக்ஸ்போஸ்டாக வச்சுருப்பாங்க. ஸோ ஏற்கனவே நம்ம மார்க்கெட்டில் பொலேரோ பவர் ப்ளஸ்ங்கிறது அதுதான் வந்து அந்த ரகட் டைப் மாடல். அது வந்து இன்னும் கொஞ்சம் பர்சனல் ஓரியன்ட் பையர்ஸுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பொலேரோ நியோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட லாஸ்ட் டைம் அதில் தான் வால்பாறை போயிருந்தோம். ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாம். ஸோ அந்த வண்டி பார்த்தீங்கன்னா தட்ஸ் மோர் பர்சனல். ஆனால் எனக்கு என்னன்னா அது வந்து டியூவி 300 தான் வந்து பொலேரோன்னு போட்டு விற்றாங்க. அதாவது டியூவி 300 அந்த டைமில் லான்ச் ஆனப்போ அதை டிசைன் பண்ணி அந்த கான்செப்டை கொண்டு வந்ததே வந்து அடுத்த ஜென்ரேஷன் பொலேரோன்னு தான் டிசைன் பண்ணாங்க. ஆனால் திடீர்னு என்ன தோணுச்சுன்னு தெரில, அவங்க வந்து ஏற்கனவே பொலேரோ நல்லா சேல் ஆகிட்டு தான் இருக்குது, இதையே நிறுத்திட்டு புதுசாக ஒரு பொலேரோ கொண்டு வந்தால் அது சேல் ஆகுமா ஆகலாதான்னு தெரியாது, பொலேரோங்கிற பேரில் கொண்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அது டியூவி 300ன்னு கொண்டு வந்தாங்க. பிரபாஸ் எல்லாம் வச்சு செவத்தெல்லாம் உடச்சி ஆடெல்லாம் போட்டாங்க. ஆனால் அது வண்டி பெருசாக சக்ஸஸ் ஆகலை. ஸோ அதை வந்து கடைசியாக என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஃபேஸ் லிஃப்ட் கொடுத்து பொலேரோ நியோன்னு சொல்லிட்டு பிச் பண்ணாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் சரி, இன்னை வரைக்கும் கூட ஆக்சுவலி பொலேரோ நியோ நல்லாவே சேல் ஆகிட்டு இருக்கு. சொன்ன மாதிரி நல்லா இருக்கு. தினேஷ் சொன்ன மாதிரி அந்த பொலேரோங்கிற பெயர்னால அது நல்லா போயிட்டு இருக்கா இல்லை வண்டி ஆக்சுவலி நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டி உண்மையாலுமே நல்லா இருக்கு. நம்ம வால்பாறை இப்போ கிட்டத்தட்ட போய் ஒரு 3 வருஷம் ஆகுது. அந்த டைமில் வந்த புதுசில் எடுத்துகிட்டு போனோம். ஒரு ரியர் வீல் டிரைவு, நல்ல ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸு, கொஞ்சம் ஹார்டாக இருந்த வண்டியை அந்த பொலேரோ அந்த ஃபர்ஸ்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ரக்கடான ஒரு டைப்பாக இருந்துச்சு, எல்லாம் பயங்கர ரொபஸ்டாக இருந்துச்சு. இது வந்து அப்படியே கொஞ்சம் அந்த இன்டீரியர்லாம் கொஞ்சம் நீட்டாக கொடுக்கும்போது அந்த பொலேரோவும் வேணும், ஆஃப் ரோடு கேப்பபிலிட்டி, ரியர் வீல் டிரைவு, அதே சமயத்தில் கொஞ்சம் நல்ல இன்டீரியர் ஸ்பேஸுங்கும்போது சூப்பரான ஆப்ஷன் தான். அதான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது வந்து ஜென்ரலாக இப்போ நீங்களும் நானும் ஓட்டுற அளவுக்கு கூட அவ்வளோ ஈஸி ஆகிருச்சு வண்டி. புதுசான 1.5 லிட்டர் 3 சிலிண்டர் டர்போ டீசலு. ஆனால் 3 சிலிண்டர் மாதிரி இருக்காது அந்த இன்ஜின் மாதிரி இல்லை. 100 பிஹெச்பி பவர், 260 Nm டார்க்கு. அது ஆக்சுவலி லைக் அவ்வளோ ஹெவியான வண்டிக்கு இது வந்து பத்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாடி ஆன் ஃப்ரேம் பொலேரோ நியோ சொல்கிறேன். பாடி ஆன் ஃப்ரேமு அவ்வளோ வெயிட்டான வண்டி, 7 சீட்டு வேறு, அது இழுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நல்லா எடுத்துகிட்டு போச்சு. ஈஸியாக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் வால்பாறை எல்லாம் எனக்கு அதில் ஒரு பிடிச்ச ஃபீச்சர் என்ன, அந்த வால்பாறை டிரைவில் டேர்ன் பண்ணும்போது ஃபாக் லேம்ப் வந்து எரியும், பார்த்துருக்கீங்க? அதான் அப்பயே கொடுத்துட்டாங்க. ஆமாம், புதுசில் இன்னும் என்ன இம்ப்ரூவ் பண்ணுறாங்கிறது தான் மக்கள் வந்து அவளோட வெயிட் பண்ணுறாங்க. அதுதான் இப்போ மெயின். அது அந்த விஷயத்துக்குள்ளே வருவோம். ஸோ பழைய பொலேரோடைய புராணம்லாம் நம்ம வந்து பாடிட்டோம். இப்போ என்ன இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி இது ஸ்பை ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆன்லைனில் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த புது பொலேரோவா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் காரோடைய ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ கிரெடிட்ஸ் மோட்டோ வேகன் அவங்களுடைய சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தாங்க மோட்டோ வேகனுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில். ஸோ அந்த வண்டி பார்த்தீங்கன்னா என்னமோ ஒரு டிஃபெண்டர் மாதிரி இருக்குது தினேஷ். வண்டி பார்க்குறதுக்கு ஒரு மினி டிஃபெண்டர் மாதிரியே இருக்குது. லைக் என்ன வண்டி அப்போ இது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஏன்னா அந்த அந்த கிளாஸி யூரோப்பியன் பாக்ஸி எஸ்யூவி லுக், டிஃபெண்டரோட லுக் அப்படியே கொண்டு வந்துட்டாங்க. அந்த இப்போ ஓகே டிசைன் வெளியே பெருசாக தெரியல, பட் ஷேப் தெரியுது. பாக்ஸியாக ஒரு டிஃபெண்டரை வந்து மினி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படி இருக்குது. அதே மாதிரி இந்த ஸ்கொயர் வீல் ஆர்ச்சஸ், பெரிய சைஸ் வீல்ஸு, எனக்கு தெரிஞ்சு 16 இன்ச்சோ 17 இன்ச்சோ இருக்குன்னு நினைக்கிறேன். அலாய் வீல்ஸும் பார்க்குறதுக்கு நல்லா, அதுவும் ஒரு வகையில் டிஃபெண்டர் அலாய் வீல் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த புது பொலேரோ எப்படி எந்த வகையில் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலுமே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்கிறது தான் எங்களுடைய ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஸோ இந்த புது பொலேரோ இது வந்து பொலேரோ நியோடைய ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் வரும்னு நான் நினைக்கிறேன். ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெகுலர் பொலேரோவை நிறுத்திட்டு இந்த பொலேரோவை வந்து விட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து ப்ரைஸிங் அப்கிரேட் ஆகிடும். 6 ஏர்பேக்ஸ் எல்லாம் கொடுத்தா வந்து கண்டிப்பாக வந்து விலை எங்கேயோ போயிடும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இவங்க இருக்கிற பொலேரோ நியோவை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இந்த புதுசாக ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி டெவலப் பண்ணுறாங்க, இந்த பாக்ஸி டைப் ஆஃப் ரோடு எஸ்யூவி. ரெகுலர் பொலேரோ அதுக்கும் ஒரு அப்கிரேட் வரும், ஆனால் அது எந்த அளவுக்கு வருங்கிறது தெரியல. இது வந்து ஆஸ் ஆஃப் நவ் வந்து பார்த்தீங்கன்னா பொலேரோ நியோவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வரும். ஓகே, டிசைன் இதெல்லாம் ஓகே.
ஃபீச்சர்ஸ் வைஸ் என்ன கொடுத்துருவாங்க நான் சிம்பிளாக சொல்லணும்னா ம். முன்னொரு காலத்தில் என்ன ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர்ஸாக இருந்துச்சு ஒரு ஏபிஎஸ் வித் டிபிடி ம். அப்புறம் 2 ஏர் பேக் ம். இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர்ஸ். இன்றைக்கெலாம் ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர்ஸ் என்னன்னு தெரியுங்களா? ம். 360 டிகிரி கேமரா, ம். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் வந்து சென்சாரு, ம். ஆடாஸு இதெல்லாம் வந்து ஒரு எல்லா கார்லேயும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா. ஒரு ஒரு பேசிக் மாடலே 6 ஏர் பேக்குங்கிறது வந்தங்காட்டி மிட் வேரியன்ட் நீங்கள் தாண்டி போக போக எல்லாம் டச் ஸ்க்ரீனு அது இதுன்னு நிறையா இதுதான் ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு மஹேந்திரா அந்த மாதிரி பொலேரோவில் வந்து நீ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பழைய பொலேரோ நியோவில் நான் சொன்ன மாதிரி கார்னரிங் ஃபாக் லேம்ப்பு இந்த ஒரு பேசிக்காக என்னென்ன வண்டியில் இருக்கணுமோ அதெல்லாம் சூப்பராகவே வச்சு குடிச்சிட்டாங்க. போதிய லெவலில் குடிச்சிட்டாங்க. அந்த வண்டிக்கு என்ன வேணுமோ ம். கொடுத்துருந்தாங்க. இன்க்ளூடிங் டச் ஸ்க்ரீன் கூட ஆஃப்டர் மார்க்கெட்டில் போடுற மாதிரி ம். அந்த டபுள் டின்லாம் கொடுத்துருந்தாங்க. டாப் மாடலில் டச் ஸ்க்ரீனும் வருது, ரிவர்ஸ் கேமராவும் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க. க்ரூஸ் கண்ட்ரோலும் இருக்கு. ம். இப்போ என்ன கொடுப்பாங்க அந்த மாதிரி? இப்போ என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்பை ஃபோட்டோஸ்லேயே நீங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் இது வந்து ஒரு பாக்ஸி எஸ்யூவியாக தான் இருக்க போகுது. ஆனால் இதில் ஒரு கேள்வி என்னன்னா, இது வந்து பாடி ஆன் ஃப்ரேமாக இருக்குமா இல்லை மோனோகாக்கா இருக்குமா? அது ஒரு ஆக்சுவலாக ஒரு கேள்வி எழும்புது. ஏன்னா வந்து மஹேந்திரா புதுசாக ஒரு எஸ்யூவி பிளாட்ஃபார்ம் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்கார்பியோ என் அண்ட் வந்து எக்ஸ்யூவி 700க்கு கீழே இன்னொரு ஒரு மாடுலார் பிளாட்ஃபார்ம் ஒன்று டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க, எஸ்யூவி பிளாட்ஃபார்ம். இது மோனோகாக்கா பாடி ஆன் ஃப்ரேமாங்கிறது இன்னும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கல. ஆனால் இதுக்கு முன்னாடி வெர்ஷன் வந்து விற்றதுக்கு காரணமே வந்து அந்த பாடி ஆன் ஃப்ரேம்னால தான். ஆமாம். அது வந்து நிறைய பேர் விஷயம் தெரிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலராக அதை வந்து அவங்க ஒரு க்ரைட்டீரியா வச்சுருக்கலாம். அதுவும் வச்சுருப்பாங்க. பாடி ஆன் ஃப்ரேமாக இருக்கணும் ஒரு எஸ்யூவியில் அப்படிங்கும்போது அப்போ அந்த பொலேரோ கான்செப்ட்டுக்கு போனாங்க. எனக்கு தெரிஞ்சதும் அப்படி தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஆக்சுவலி தெரியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா, இப்போது நார்மலாக எஸ்யூவிஸ் எல்லாமே வந்து முன்ன பாடி ஆன் ஃப்ரேமாக இருந்தது. இப்போ டாட்டாவும் அப்படி தான் பண்ணாங்க. பாடி ஆன் ஃப்ரேம் இருந்தது எல்லாமே மோனோகாக்கா மாற்றிட்டாங்க. லேண்ட் ரோவருமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. ஸோ அப்படின்னு இருக்கும்போது ஆஃப் ரோட் எஸ்யூவி நெசசரிலி வந்து பாடி ஆன் ஃப்ரேமாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்கிற மாதிரி அவங்களும் ஒரு கான்செப்டில் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி இதுக்கு கேப்பபிலிட்டி வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி டியூனிங் எல்லாமே இல்லை சஸ்பென்ஷன் கண்டிப்பாக எல்லாமே பண்ணும்போது அந்த அது வந்து ஒரு மெயின் விஷயமா இருக்காது. ம். எதுவாக இருந்தால் என்ன நமக்கு தேவை ஏன்னா கேப்பபிலிட்டி. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னா, அது வந்து இப்போ பொலேரோங்கிறது ரகட் எஸ்யூவி. அது வந்து அதுக்கு ஒரு தனி மார்க்கெட் இருக்கு. இது பொலேரோ நியோக்கு தான் ரீப்ளேஸ்மெண்ட்னு இருக்கும்போது இன்னும் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் பெட்டராக பண்ணி அது இப்போ சிம்பிள் பாடி ஆன் ஃப்ரேம் இருக்கும்போது அந்த சாசி இல்லாமல் மோனோகாக்கா கொடுத்துட்டாங்கன்னா அடிஷ்னல் ஸ்பேஸ் கிடைக்கும். இன்டீரியர் Flat ஸ்பேஸ் surface. பெட்டராக இருக்கும். வெயிட் பெட்டராக இருக்கும். வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லாயிருக்கும். இப்போது முடிஞ்சால் அவங்களால எலக்ட்ரானிக் பவர் ஸ்டீரிங் கூட போட முடியும். ஹைட்ராலிக் பதிலாக எலக்ட்ரானிக் கூட போடலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கூட பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது மோனோகாக்கா வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் வந்து நான் சொல்லுவேன். ஏன்னா ஃப்யூச்சர் மோனோகாக் அப்படிங்கிற மாதிரி தான் பெரும்பாலும் ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் ரீதியாகவும் சரி, மெக்கானிக்கல் மெயின்டெனன்ஸு அண்ட் டெக்னாலஜி எல்லாமே அதுக்கு தான் மோனோகாக்கு தான் வந்து நோக்கி போயிட்டுருக்கு. அப்படின்னு இருக்கும்போது இந்த பாக்ஸி டிசைன் ஷேப்புக்கு மோனோகாக்கா கொடுத்தாங்கன்னா உள்ள வாட்டர் டேங்க் அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கும். கேரண்டியாக இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கிற பொலேரோ நியோவே நல்ல ஸ்பேஸ் இருக்குது 5 பேருக்கு. இப்போ இது மோனோகாக்கா பண்ணிட்டாங்கன்னா 7 பேருக்குமே நல்ல ஸ்பேஸ் இருக்க பாசிபிள். ஆக்சுவலி தேர்ட் ரோ ஸ்பேஸும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். சைடு ஃபேசிங் சீட்ஸ் இனிமேல் கொடுப்பாங்களா இல்லையான்னு தெரியல. இல்லை எனக்கு தெரிஞ்சு இப்போ சைட் ஃபேசிங் சீட் யார் கொடுக்குறா? இவங்க யாருமே இல்லை. ஆஃப்டர் மார்க்கெட்லன்னு போட்டிருக்காங்க. அந்த ஈக்கோ இந்த மாதிரி வண்டி எடுத்துகிட்டு போய் ஆஃப்டர் மார்க்கெட்டில் 2 சைடு இல்லை போடல. இவங்க மட்டும்தான் அந்த சைடு ஃபேசிங் சீட்டை பொலேரோலையும் நியோலையும் கொடுத்துட்ருக்காங்க. நியோ ப்ளஸ்லையும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த வண்டி வந்து மோனோகாக்கா இருந்தால் பெட்டர் ஸ்பேஸ், பெட்டர் மைலேஜ், பெட்டர் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் முடிஞ்சால் எலக்ட்ரானிக் பவர் ஸ்டீரிங் ஓவரால் ஒரு பெட்டர் யூசர் ஃப்ரெண்ட்லி பேக்கேஜாக ஆகும். இதுக்கு அடுத்தது இன்னொரு டிஃப்ரென்ஸ் நான் நோட்டீஸ் பண்ணேன். டோர் ஹேண்டில்ஸ் அந்த ஃபோட்டோஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். வண்டியோட அந்த ஸ்பை ஃபோட்டோ டோர் ஹேண்டில் எல்லாமே ஃப்ளஷ் ஃபிட்டிங் டோர் ஹேண்டில் ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ ட்ரெண்டிங் அதுதானே. அது வந்து ஆக்சுவலி வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு ஆனால் விஷயம் ஃபஸ்ட்டு சொல்லலாம். ஃப்ளஷ் ஃபிட்டிங் எதில் வந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்யூவி 700ல. யாருக்கு அந்த மஹேந்திரா கிட்ட தான் வந்துச்சு. ஸோ என்னன்னா அந்த மஹேந்திரா எக்ஸ்யூவி 700ல இருந்த அந்த ஃப்ளஷ் ஃபிட்டிங் டோர் ஹேண்டில் டிசைனை ஒரு ரகட் எஸ்யூவியில் கொடுக்கலாமா, அது இது ரகட் எஸ்யூவியாக இருக்குமா அப்படின்னு பல பேர் எனக்கு ரகட் எஸ்யூவிலாம் இருக்காது. இப்போ அதுலேருந்து இவங்க அட்வான்ஸ்டாக பண்ணுறாங்களே தவிர நீங்கள் உண்மையாக சொல்லுங்கள் மக்களே, எத்தனை பேர் வந்து வண்டி எடுத்து ப்ராப்பர் ஆஃப் ரோட் பண்ணி பாடி ஃபுல்லாக ஸ்க்ராட்ச் வாங்கியிருக்காங்க? யாருக்கு அது பிடிக்கும்? மேபி ஒரு சின்ன குழியில் விட்டால் தட்டக்கூடாது. 7 பேர் உட்காந்து போகிறோமோ ஸ்பீட் பிரேக்கில் தட்டக்கூடாது. ஸோ அதுக்கு ஆப்வியஸாக கிரவுண்ட் கிளியரன்ஸ் வேணும். அதே மாதிரி இந்த பாடி ஆன் ஃப்ரேமு, சஸ்பென்ஷன் டூனிங் இதெல்லாம் எதிர்பார்ப்போம். ஏன்னா ஹைவேஸில் ஹை ஸ்பீடில் போகும்போது சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஹெவியாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி ஆஃப் ரோட்டில் போகும்போதும் ஓரளவுக்கு நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்குன்னு நினைப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் விடுவாங்க. எனக்கு இந்த ஆஃப் ரோட்லாம் ரியாலிட்டியில் நீங்கள் ஒரு செமி ஆஃப் ரோட் பண்ணலாம். இல்லை அந்த கேப்பபிலிட்டி அவங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. பொலேரோவுக்கான அடையாளமே அந்த ரகட்னஸ். ஸோ இவங்க என்னதான் வந்து இந்த ஃப்ளஷ் ஃபிட்டிங் டோர் ஹேண்டில்ஸ் மோனோகாக்கா எல்லாமே பண்ணாலும்
எனக்கு தெரிஞ்சு சஸ்பென்ஷன் ரீதியாக பெருசாக காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. அது கிரவுண்ட் கிளியரன்ஸு. ரியல் வீல் டிரைவாக இருக்குமான்னு தெரியல. ஆனால் பின்னாடி உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு லைக் என்ன சொல்கிறது, மல்டி லிங்க் சஸ்பென்ஷன் கண்டிப்பாக வரும்னு இல்லை, எதிர்பார்க்கப்படுது. ஆனால் ரியர் வீல் டிரைவ் கொடுத்தா தான் எனக்கு தெரிஞ்சு நல்லா வண்டி விற்கும்னு என்னோட தெரியல. இது. ஏன்னு சொல்லுங்கள். ம். ஏங்க ஒரு அவ்வளோ பெரிய ஒரு எஸ்யூவி மாதிரி போகிறோம், ரியர் வீல் டிரைவ் கூட இல்லை, ஃப்ரண்ட் வீல் டிரைவ், ஹேட்ச்பேக், இதுக்கு என்னங்க வித்தியாசம்? பாடியை மட்டும் பெருசு பண்ணி 7 பேர் போய் அதுக்கு ஈக்குவல் இப்போ இருக்கிற எடுத்துட்டு ஈக்குவலே ரியர் வீல் டிரைவ் கொடுக்குறாங்க எனக்கு. இல்லை சொல்கிறேன், ஜென்ரலாக சொல்கிறேன், இது கண்டிப்பாக வேணும். ரியர் வீல் டிரைவ் கண்டிப்பாக வரும் தான் நினைக்கிறேன். தெரியல. ஆனால் அது உல்டாவாயிருச்சுன்னா அப்புறம் எனக்கு தெரிஞ்சு தெரில ம். எப்படி போகும்னு எனக்கு தெரில. இல்லை, மஹிந்திரா அந்த அளவுக்கு ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கை. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ அந்த ஃப்ளஷ் ஃபிட்டிங் டோர் ஹேண்டில்ஸ் இன்னொரு விஷயம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியில் ஆப்வியஸ்லி இன்டீரியர்லாம் டோட்டலாக மாற்றப்படும். ஆனால் எனக்கு பர்டிகுலர்லி மக்களுடைய ஃபீட்பேக்கு அண்ட் ஃபியூச்சர் அதை பற்றி யோசிச்சு அவங்க ப்ராப்பராக மாற்றிருக்கிற இன்னொரு விஷயம் டோருடைய டிசைன். பொலேரோ நியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? பொலேரோ நியோவில் அந்த டோரே இப்படி போய் இப்படி வரும் ஷார்ப்பாக. ஆமாம், இது இப்படி திறந்தோன்னா மூஞ்சிலே புல்லுன்னு ஒரு அறை விடும். அந்த அது டோர் இப்படி கர்வ் கட் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம ஹேண்டில் இங்கே இருக்கும், நம்ம மீதி டோர் மாதிரி அது ஃப்ளாட்டாக இல்லாமல் அது கொஞ்சம் ஷார்ப்பாக இப்படி வர்றதுனால டோரை திறந்தோன்னா இப்படி ஒரு அப்பு விடும், நல்லா ஓங்கி ஒரு அப்பு விடும். நல்லா ஒரு தடவை வாங்கிக்கிட்டேன் தினேஷ். அந்த அளவுக்கு அந்த டிசைனை அவங்க மாற்றிட்டாங்க. நீங்கள் அந்த சைட் ப்ரொஃபைல் ஃபோட்டோவில் நீங்கள் பார்க்கலாம், எல்லாமே ப்ராப்பரான ஸ்கொயர் டோர் ஃப்ரேம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை அவங்க இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் மெயினாக மாற்றக்கூடாத விஷயத்தை அவங்க மாற்றலை. இந்த ஸ்டெப்னி டயர் வந்து பின்னாடி வர்றது, அதையே எடுத்துட்டாங்கன்னா அது பொலேரோவே இல்லை. ஏங்க அதாங்க ஒரு ஐகானிக். அதுதான் அந்த டிசைனை எடுத்துட்டாங்கன்னா அது பொலேரோவே இல்லை. ஸோ அந்த விஷயத்தில் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணல. ஸோ ஸ்டெப்னி இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த ரியர் மவுண்டட் டெயில்கேட்டில் தான் வரப்போகுது. ஸோ இட் இஸ் ப்ராப்பர்லி குட்டுங்க. வேறு ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் ஆஃப் நவ் உள்ள ஃபோட்டோஸ், இன்டீரியர் ஃபோட்டோஸ் வெளியே வரல. வெளியே நீங்கள் பார்த்தீங்கன்னா அலாய் வீல்ஸ் வந்து 16 இன்ச்சோ 17 இன்ச்சோ வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அண்ட் ஏற்கனவே இருக்கிற அந்த கார்னரிங் ஸ்டாட்டிக் ஃபாக் லேம்ப்ஸு, அப்புறம் முடிஞ்சா எல்இடி ஹெட் லேம்ப்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுர். தினேஷ் சொன்ன மாதிரி 360 டிகிரி கேமரா அண்ட் 10.25 இன்ச் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம், வயர்லெஸ் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே, 360 கேமரா, டிஜிட்டல் கிளஸ்டரு, இது சொன்ன மாதிரி வயர்லெஸ் சார்ஜரு, இந்த மாதிரி ஏராளமான ஃபீச்சர்ஸ் வரும். வேரியண்ட்டு இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு போகிறது ஈஸி. பட் ஆனால் வேரியன்ட் ஜாஸ்தி ஆகிட்டே போகும், ப்ரைஸிங் எங்கேயோ போயிடும். அது கிட்டத்தட்ட இது வந்து தாருக்கு இதுக்கு வந்து ஒரு 2 லட்ச ரூபா கேப்பில் நிற்கும் நினைக்கிறேன். சிம்பிள் லைக் இப்போ வந்து பட்ஜெட் வேணும், பட்ஜெட் கேட்டகரியில் வேணுங்கிறவங்களுக்கு ரெகுலர் பொலேரோ இருக்கும். இது வந்து இன்னும் ப்ரீமியமாக அர்பன் யூசர்ஸ், செமி அர்பன் யூசர்ஸ் ஓரியன்டாக அவங்க வந்து செலவு பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. அவங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போது 20 லட்ச ரூபா 21 லட்ச ரூபா கொடுத்து கியா சிரோ, டாடா நெக்ஸான்லாம் வாங்குறாங்க. ஐ டோன்ட் திங்க் திஸ் இஸ் அ ப்ராப்ளம். ஓகேவா? அப்படி அதுக்கேற்ற இந்த காம்பேக்ட் எஸ்யூவி கேட்டகரியில் இவங்க இன்கேஸ் ரியர் வீல் டிரைவ் விட்டாங்கன்னா, ரியர் வீல் டிரைவ் வித் இத்தனை ஃபீச்சர்ஸ், வித் சன்ரூஃபு, பாக்ஸி, இந்த ரக்கட் எஸ்யூவியோட அந்த பாக்ஸி லுக்ஸ், இதெல்லாம் சேர்த்து வரக்கூடிய ஒரே காம்பேக்ட் எஸ்யூவி இதுவாக தான் இருக்கும். எனக்கு என்னன்னா, அவன் ஊருக்குள்ள வந்து இப்போ ஒரு ஹேட்ச்பேக்கில் ஒரு செக்மெண்ட் இல்லாமல் அவன் ஊருக்காரன்ட்டே வாங்கி விற்கிற கம்பெனி எல்லாம் இருக்குது. கடை வாங்கி விற்கிற மாதிரி தான் கிட்டத்தட்ட. குர்ரா அவன் வண்டியை கொஞ்சம் நான் விற்றுக்கிறேன் என் பேரை போட்டு அப்படின்னு விற்றுக்கிட்டு இருக்கிற மத்தியில் பொலேரோ, நியோ, ஸ்கார்பியோ, தாரு, இவ்வளோ வண்டி எஸ்யூவியில் வந்து கொடுத்து மஹேந்திரா வந்து பெரிய லெவல் தான். எல்லா வெரைட்டிலும் எஸ்யூவி வச்சிருக்கேன், உனக்கு எப்படி வேணும் அப்படின்னு கேட்குற மாதிரி, உனக்கு இது வேணுமா இதை எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி. பட்ஜெட் எல்லா பட்ஜெட்லையும் இருக்கு எல்லாமே. அவங்க அதில் இந்த பொலேரோ ஹேட்ச்பேக் கேட்டகரியில் எப்படி மாறுதியோ கசகசன்னு ஆப்ஷன் வச்சுருக்காங்க, அதே மாதிரி இவங்க எஸ்யூவி கேட்டகரியிலையும் கசகசன்னு ஆப்ஷன் வைக்கணும் அப்படின்னு எண்ணத்தோட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொன்றும் ஒரு ஸ்டைல், ஒவ்வொன்றும் ஒரு வகை. கிட்ட ஹேட்ச்பேக்கும் கிடையாது, செடானும் கிடையாது. பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. என்ன இப்போ அடுத்த ஃபைனல் விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இன்டீரியர் ரீதியாக இன்டீரியர் வந்து இன்னும் டெஃபினெட்லி ஹையர் குவாலிட்டியோட வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. புது ஃபீச்சர்ஸு. என்ன கலர் இன்டீரியர் வருதுங்கிறது அவங்க எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு வந்து அந்த ஐவரி, ஒயிட்டு, ப்ரௌன் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்காங்க. பீஜ் வரலாமா? பீஜ் வருமா? இந்த வண்டிக்கு பீஜ் கொடுத்தா ரொம்ப அழுக்காயிடும். ஐ வுட் சே இந்த மோக்கா ப்ரௌன் இருக்கு இல்லையா, ஸ்கார்பியோ எண்ணில் கொடுத்த இன்டீரியர், ப்ரௌன் அண்ட் பிளாக்கு, அது கொடுத்தா நல்லா இருக்கும்னு என்னுடைய ஒரு ஃபீலிங். ஸோ அந்த கலர் வரும்னு எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் கொடுத்துதான். அதெல்லாம் சன்ரூஃப், அதாவது இத்தனை நாளாக இந்த 7 சீட்டர் பொலேரோ நியோவை பொறுத்தவரை கம்ப்ளைண்ட் என்னென்னா, ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஏசி அது மேனுவல் ஏசி தான், ரியரில் ஏசி வென்ட்ஸ் கொடுக்கல. ஸோ ஏசி த்ரோ அந்தளவுக்கு சிறப்பாக இல்லைங்கிற மாதிரி தான் எல்லோரும் சொல்லிட்டு இருக்காங்க. மெயினாக இன்னொரு விஷயம்,
ரியர் சீட் ஸ்பேஸ், அந்த ரியர் சீட் ஸ்பேஸ் வந்து இவங்க மோனோகாக் குடுத்தாங்கன்னா நல்லாவே ஸ்பேஸ் இம்ப்ரூவ் ஆகும். ம், அ ம். அதே சமயம் வந்து டஃப்னஸ்ஸ, ரக்னஸ்ஸ காம்ப்ரமைஸ் பண்ணாம இருந்தா நல்லாயிருக்கும். அண்ட் ஆஸ் யூசுவல் ஃப்ரண்ட் ஃபேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மினி ஸ்கார்பியோ மாரி வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. டிபிக்கல் மஹிந்திராவுடைய அந்த கிரில் அதெல்லாம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. என்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற பொலேரோ நியோல இருந்தே அந்த 1.5 லிட்டர் 3 சிலிண்டர் டர்போ டீசல் என்ஜின கேரி ஃபார்வர்ட் பண்ணுவாங்களா? இல்லைன்னா தார்ல 2 வீல் டிரைவ் வெர்ஷன்ல வரக்கூடிய அந்த 1.5 4 சிலிண்டர் என்ஜின கேரி ஃபார்வர்ட் பண்ணுவாங்களா? இன்னும் தெரியல. ஸோ அது வந்து 2 என்ஜின் எந்த என்ஜின் எடுத்தாலுமே 2மே பவர் நல்லா தான் இருக்கும். ஒண்ணும் கவலை இல்ல. 4 சிலிண்டர் என்ஜினா குடுத்தாங்கன்னா, அது இன்னும் ஸ்மூத்தா இருக்கும். ஏன்னா தார் 2 வீல் டிரைவ் ஓட்டுனவங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த என்ஜின் சரியான பவர், நல்ல கேப்பபிளான ஒரு என்ஜின். 330 என்எம் டார்க் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ண கேப்பபிலிட்டி இருக்கு. கூடவே ஆட்டோமேட்டிக் குடுத்தாங்கன்னா, இருக்கும். ம். சூப்பரா இருக்கும். ஸோ பார்ப்போம் அது என்னன்னு. ஆட்டோமேட்டிக் டீசல் அப்படிங்கும்போது அது ஒரு தனி ஃபீல் தான். ஏன்னா கரெக்ட். மைலேஜும் எடுத்துடலாம், டார்க்கும் இருக்கும். இது ம். பெட்ரோல் ஆட்டோமேட்டிக்னா குடம் குடமா ஊத்தணும். இந்த அதான் சொல்றேனே, இப்போ இந்த வண்டிக்கு பெட்ரோல் குடுத்தாங்கன்னா, மோனோகாக்கு தான் குடுக்குற மாரி இருக்கும். ஏன்னா இந்த ஹெவி பாடிக்கும் இதுக்கும் மைலேஜ் பெட்ரோல் வந்து அந்த அளவுக்கு கம்மியாயிடும். ஸோ ம். இவங்க வந்து சிங்கிள் டிஜிட் தான் வரும்னு நினைக்கிறேன். என்ன பண்ண போறாங்கன்னு ஆக்சுவலி ஒரு ஐடியா இல்ல. மோனோகாக்கா இருந்தா பெட்ரோல் வரலாம். பாடி ஆன் ஃப்ரேமா இருந்தா டீசல் கேரண்டியா இருக்கும். ஸோ பார்ப்போம் என்னன்னு. ஸோ பிரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற பொலேரோ நியோ வந்து ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் 12 லேக்ஸ் 12.5 லேக்ஸ் எக்ஸ் ஷோரூம் கிட்ட இருந்து இருக்கு. டாப் எண்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஃபீச்சர்ஸ் இல்ல. பட் இருந்தாலும் ஒரு நல்ல ரகடான ஆஃப் ரோட் எஸ்யூவியா இருக்கு. புது மாடல் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் அதே ரேஞ்சில பேஸ் மாடல் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ம். பேசிக் வேரியண்ட்லயே பேசிக் ஃபீச்சர்ஸ் இந்த ஆல் 4 பவர் விண்டோஸ் மாரி ஃபீச்சர்ஸ் வரும். 6 ஏர் பேக்ஸ் ஸ்டாண்டர்டா கண்டிப்பா கொண்டு வருவாங்க. கூடவே ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அந்த ஃபீச்சர்ஸும் வரும். டாப் மாடல்னு போகும்போது சன்ரூஃப், வயர்லெஸ் சார்ஜர், பெரிய டச் ஸ்க்ரீனு, அது இது க்ரூஸ் கண்ட்ரோல், பட்டன் ஸ்டார்ட் எல்லாமே குடுத்து தான் ஆகணும். ஏன்னா குடுத்து இப்போ தான் ஆகணும் இல்ல. இதெல்லாம் குடுக்குறாங்க எல்லாருமே. இல்ல இதெல்லாம் இப்போ குடுத்துருவாங்க. இதெல்லாம் ரொம்ப ஸ்டாண்டர்ட் ஆயிடுச்சு. ஸோ ரகடான ஒரு நல்ல பாக்ஸியான ஒரு ஃபீச்சர் லோடட் ஒரு காம்பேக்ட் டஃப் எஸ்யூவி அப்படிங்கிற மாரி தான் வரும் அப்படின்னு அது எதிர்பார்க்கப்படுதுங்க. கூட வெயிட்டிங் பீரியடும் வரும். வெயிட்டிங். இல்ல அது வழக்கமா வரது தானே. அது ஒரு ஃபீச்சர் தானே. சரி. ஓகே. ஸோ பார்ப்போம். நம்ம வண்டி வரதுக்கு வெயிட்டிங் பண்ணுவோம். அதுக்கப்புறம் புக்கிங் பண்ணிட்டு வெயிட்டிங் பீரியட் பத்தி அப்புறம் பேசலாம். மொத்தத்துல எல்லாத்துக்கும் வெயிட்டிங்கே பண்ணுவோம். ஐ அம் வெயிட்டிங். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வந்து இந்த பொலேரோ நியோ சாரி இந்த புது பொலேரோவுடைய ஃபோட்டோஸ் வண்டி எங்கேயாவது நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அவசியம் ஃபோட்டோ எடுங்க, வீடியோ எடுங்க. எங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு கிரெடிட்ஸ் தந்து வி வில் போஸ்ட் த ஃபோட்டோ ஆன் Instagram அண்ட் YouTube. ஸோ இது ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு புது எஸ்யூவியா இருக்குங்கிறது என்னுடைய ஒரு அபிப்பிராயம். உங்களுடைய கருத்து என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பகிர்ந்துக்கங்க. ஸோ இப்போதைக்கு விடைபெறுவது உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ் மற்றும் தினேஷ் குமார். நன்றி, வணக்கம்.